அண்ணே ஒழுங்கா இந்த பாம்புக்கார என்கிட்ட கொடுத்துரு. இது என்னோடது. இல்ல இது என்னோடது. ஒழுங்கா கொடுத்துரு. அம்மா இங்க பாருமா, அண்ணே என்னோட பாம்பு ரிமோட் காரை கொடுக்கவே மாட்டேன்றான். பிரபு மோனிகாவோட காரை அவகிட்ட கொடுத்துரு, இல்ல என்கிட்ட செமையா அடி வாங்குவேன். சரி இந்தா நீயே வச்சுக்கோ. நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறது போதும், நிறுத்துங்க. ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அம்மா இன்னைக்கு ரொம்ப குளிருதுமா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுங்க. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன். வேணாம், இன்னைக்கே ஸ்கூலுக்கு கிளம்புங்க. சரி ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்புங்க, நான் உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்றேன். அண்ணே ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகாம எப்படியாவது லீவ் போட்டுறணும். மோனிகா இதோ இந்த டாய் பாம்பு பாக்குறதுக்கு அப்படியே உண்மையான பாம்பு மாதிரி இருக்கு. ஒரு ஐடியா பண்ணலாம். இத அம்மா கால் கிட்ட விடலாம், அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க. அப்ப நம்ம ஸ்கூலுக்கே போக தேவையில்ல. ஆமா அண்ணா, நல்ல ஐடியா தான். வா நம்ம இது பண்ணலாம். சரி அப்புறம் ஏன் சும்மா கையில வச்சிட்டு இருக்க, சீக்கிரம் இறக்கி விடு. சரிண்ணா, இந்தாண்ணே ரிமோட். ரிமோட் இப்போ என்னோட வேலையை பாரு. அண்ணே அம்மா கால் கிட்ட போனேன், அப்பதான் அம்மா நல்லா பயப்படுவாங்க. சரி சரி இப்ப பாரு. என்னது இது, கால்ல என்னமோ கடிக்குது. அம்மா கொஞ்சம் கூட சட்டை பண்ணலனே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுனே. சரி மோனிகா இந்த வாட்டி பாரு, நல்ல வேகமா அவங்க கால்ல போய் முட்டுறேன். அட என்னது இது, சும்மா வந்து காலை கடிச்சிட்டு போகுது. அம்மா பாத்துட்டாங்க, அம்மா பாத்துட்டாங்க. இன்னும் அம்மாக்கு முன்னாடி நல்லா கொண்டு போனேன், அம்மா நல்லா பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய பாம்பு எங்க இருந்து வந்துச்சு, யாராவது தடுத்துங்களா? அண்ணா அண்ணா இன்னும் அம்மா கிட்ட நல்லா கொண்டு போனேன், நல்லா பயப்பட்டோம். வேணாம் என் கிட்ட வராத, அப்புறம் உன்னை பயங்கரமா நான் போட்டு அடிச்சிடுவேன். ஏ பாம்பு, என் கிட்ட வந்து நீ செமையா அடி வாங்க போறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. அண்ணா இன்னும் கொஞ்சம் கிட்ட கூட்டு போனேன், அம்மாவை இப்படி பாக்கிறதுக்கே செம ஜாலியா இருக்கு. சரி சரி வந்துச்சு, என்ன காப்பாத்துக்க. அண்ணா இங்க பாருங்க, அம்மா அந்த பொம்மை பாம்பை வச்சு பயப்படுறது ரொம்ப ஜாலியா இருக்கு பாக்கிறதுக்கே. மோனிகா எப்படியோ ஒரு வழியா இந்த குளூர்ல ஸ்கூலுக்கு போறதுல இருந்து தப்பிச்சிட்டோம். மோனிகா பிரபு யாராவது என்ன காப்பாத்துங்க, இல்லைன்னா இந்த பாம்பு என்ன கடிச்சிடும். ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐசக்கு அந்த பாம்பு என்ன கடிக்க வருது. ஐசக்கு என்னது, பொம்மை பாம்பா? பொம்மை பாம்பா? இது அந்த மோனிகாவும் பிரபுவோட வேலையா தான் இருக்கும். அவங்கள இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்ல பாரு. நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு இப்படி பண்ணிருப்பாங்கம்மா. ஆமா ஐசக்கு அப்படிதான் இருக்கும், நீ கரெக்டா சொல்ற. அப்படியே வெயிட் பண்றீங்க, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இங்க பாத்தியாமா, இவங்க எவ்வளவு ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க வாமா போய் அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புமா. இருப்பா, இப்போ போய் ஒரு கொம்பு எடுத்துட்டு வந்து நல்லா விளாசுவேன். ஏய் பிரபு மோனிகா நல்லா தூங்குறீங்களா? இப்ப செம்மையா அடி வாங்க போறீங்க பாரு. இந்தா வாங்கிக்கோ. ஐயோ இந்தா நீயும் வாங்கிக்க. ஐயோ அடிக்காதீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கி ஸ்கூலுக்கு போகாம இருக்கலாம்னு பாக்குறீங்களா? ஒழுங்கு மரியாதை எழுந்து கிளம்புங்க. அம்மா இவ்வளவு குளிருது, இந்த குளிர்ல நாங்க ஸ்கூலுக்கு போகணுமா? இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போலனா இன்னும் அடி வாங்குவீங்க. ஆஹா இந்த குளிர்ல நான் போக மாட்டேன். அண்ணே வானே ஸ்கூலுக்கு போலாம், இல்லனா அம்மா திரும்பியும் வந்து அடிச்சிட போறாங்க.